கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தான். தேவனாகிய கர்த்தர் நோவாவிற்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளையை நோவா மிகவும் பிரியத்துடன் அதை செய்து முடித்தான். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இதிலே நாம் நோவா தேவன் சொன்னவையெல்லாம் செய்து முடித்தான் என்றுதான் வேத வசனம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. இதே போல நமக்கும் கர்த்தர் எந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று கொடுக்கிறாரோ அந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அதை விட்டுவிட்டு தேவன் உனக்கு ஊழியத்தை கொடுத்தார் என்றால் ஊழியத்தை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். மற்றபடி எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கம்பெனி வேலை கொடுத்தால் கம்பெனி வேலை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். பொருளை பேசிக்கொண்டு மற்றவர்களை வேலைகளை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் கர்த்தர் நமக்கு ஒரு வேலைகளை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு உடனடியாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமை குறித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையை அவன் மீறாமல் அதை உடனடியாக செய்து முடிக்கிறவனாய் இருந்தான். உன் மகனை எனக்கு பலி கொடு என்று சொன்னார். உடனே கிளம்பி விட்டான். கருமையான தேவ ஜனங்களே, யோனாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். நினிவேவுக்கு சென்று நீ நினிவே பட்டணத்திற்கு விரோதமாக பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவன் பயந்தவனாய் காணப்பட்டு தர்ஷீஷுக்கு போகிறதான வழியிலே போனான். பிறகு என்ன நடந்தது? நன்றாய் சிந்திக்க வேண்டும். அவனுடைய உபத்திரவ நாட்கள் அங்கே அவனுக்கு கண்களுக்கு முன்பாக புலப்பட்டது. பிரியமானவர்களே, இதுதான் நடக்கும். தேவன் உனக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை கண்டிப்பாய் செய்து முடிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் மாறாக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் அதிலே ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, கானாவூர் திருமணத்திலே அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள் என்று மரியாள் வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுத்தார் அல்லவா? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும். பேதுருவை குறித்து பாருங்கள். ஆண்டவரை விட்டுவிட்டு தூரமாக சென்று இரவு முழுவதும் மீன் பிடித்தவனாய் காணப்பட்டான். ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. அவனுக்கு தோல்விதான் உண்டானது. அவன் தோல்வியை தழுவினான். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்கும் பொழுது நமக்கு பல உபத்திரவங்கள் வரும், பல இன்னல்கள் வரும். தேவ கட்டளையை நாம் மீறுகிற பொழுது பிசாசின் பிடியில் நாம் நின்று கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, நோவாவுக்கு கர்த்தர் சொன்ன வேலையை அற்புதமாய் செய்து முடித்து
அவருடைய குடும்பத்தை அவர் காத்து கொண்டார். அதே வண்ணமாக நாமும் கர்த்தர் கொடுக்கிற அந்த வேலையை மாத்திரம் நாம் செய்து முடித்து நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக பிதாவின் இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்வை பார்த்த ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய அவர்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.